வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ஆஷ்னா வெல்கம், பீடாக் வெல்கம். ஆஷ்னா, என்ன ஒரு திடுக்கிடும் நியூஸ், நாளைக்கே ஏசியா கப் ஸ்குவாட் போட போறாங்க போல இருக்கு. என்ன எதுவுமே முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும், எதுவுமே இல்லாம டைரக்டா பிரஸ் ரிலீஸ்ன்றாங்க. என்ன ஏதாவது ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாமா, இல்ல ஒரு சடன் சேஞ்ச் இந்த ஸ்குவாட், இல்ல ஒரு புது மெம்பர் அடிஷன் அந்த மாதிரி, இல்ல வேற காம்பினேஷன் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ஒரு திடீர் ட்விஸ்டா இருக்கே அது. முதல்ல இதை பத்தி பதில் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போனா வெளியில 2 பேர் இன்னும் பன்னீர் தெளிச்சு வாங்க வணக்கம் வெல்கம் எங்க 2 பேரும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர பன்னீர் மட்டும் தான் குறைச்சல். மத்தபடி நாங்க 2 பேரும் வெல்கம் ஆயிட்டோம், வந்துடுறோம் கல்யாணத்துக்கு வந்துடுறோம். உங்க ஷோக்கு உங்களே வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. இல்ல, ஃபர்ஸ்ட்லி வந்து ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காம ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான பதில நாளைக்கு அவங்க பிரஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் நிறைய பேர் எக்கச்சக்க ஸ்பெகுலேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐ வாண்ட் பி சர்ப்ரைஸ்ட் கேவி. ஆக்சுவலி என்ன ஸ்குவாட் இருக்கணும், என்ன ஸ்குவாட் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி நம்ம டிபேட் பண்ணலாம். பட் எனக்கு என்னவோ ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், சில கேள்விகள்லாம் வரும். இந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த பிளேயர்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுனால ஏன் இவங்களை கொடுக்காம ஒய் ஹேவ் யூ கான் திஸ் ரூட்னு கேள்விகள் எழும்பலாம். ஆர் இது எதுவுமே இல்லாம பெரிய ஒன்றும் கேள்வி எல்லாம் இல்லைங்க, இப்படிதாங்க போறோம் அப்படியும் இருக்கலாம். வி டு நாட் நோ. இப்போ அந்த ஸ்குவாட்ல 15 எப்படி பில்ட் ஆக சான்ஸ் இருக்கு, எப்படி விளையாடி இருக்காங்கிறத நான் முன்னாடி நிறுத்துறேன். அதுக்கப்புறம் யூ டெல் மீ, இஸ் இட் ஃபேர் ஆன் எனிபடி டு கோ அவுட் ஆஃப் தட் சைடு அப்படின்னு. நீ அபிஷேக் சர்மா வெளில அனுப்ப முடியாது, ஓகே. சஞ்சு சாம்சன் வெளில அனுப்புற நியாயமே இல்லை. ஆனா சொல்லியிருக்காங்க ஒரு சில சேனல்ல வந்து இவன் எடுத்து சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி, சூரியவம்சன், சரத்குமார்லாம் சொல்லியிருக்காங்க. அது விட்டு நாங்க போல. பட் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் நீ விட முடியாது. திலக் வர்மான், சூரியகுமார் யாதவ் வந்து ஆல்டர்னேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஆடி இருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்கு. ஹார்திக் பாண்டியா விளையாடி இருக்கான். இவங்க எல்லாரும் விளையாடின போது இந்த ரோல்ல நீ யாராவது கொடுக்கணும். ஆல்ரெடி ரிங்கு சிங்கே வெளியில உட்கார்ற மாதிரி இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னா சிவம் டுபே வரதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. சோ எனக்கு ஜெனுவினா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வர முடியும். வரணுமா? ஆர் தே குட் இனஃப்? 100% தே ஆர் கிராக்கிங் கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான். பட் யாருக்கு போலியா வந்தாங்கன்னா தட் பர்சன் ரியலி இஸ் அன்லக்கி டு மிஸ் அவுட்ங்கிறது என்னோட கருத்து. ஆஷா, ரொம்ப சிம்பிள். எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா 15 பேர் தான் எடுக்க முடியும் ஸ்குவாடு. நீங்க வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இஸ் ஷூர்லி கோயிங் டு ஓப்பன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏப்பா 2 செஞ்சுரி சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சிருக்காரு. நீங்க எப்படி வந்துட்டு இஷ்டத்துக்கு நாக்கு மேல பல்ல போட்டு சஞ்சு சாம்சன் வந்து அது இல்லை இது இல்லை கேட்டா வந்துட்டு வீக்னஸ் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் பி இட் எனி ஃபார்மேட். அங்க போய் ஒரு குமுறிக்காரு. அப்கோர்ஸ் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல they came up with a strategy which it worked for England. ஐபிஎல்ல அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. இன் அண்ட் அவுட். எந்த ஐபிஎல் சீசன்ல சஞ்சு சாம்சன் 450 500 ரன் அடிக்காம இருந்திருக்காரு. சோ உங்களுக்கு என்னன்னா அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷன் டு த கோர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் சேம் திங் அப்ளைஸ் டு திலக் வர்மா. அங்க போயிட்டு ஒரு சொருகுனாரு சவுத் ஆப்பிரிக்கால. என்ன பொறுத்த வரைக்கும் he batted out of the order for மும்பை இந்தியன்ஸ் இன் ஐபிஎல். கடைசியில அதுக்கப்புறம் அவரோட நம்பரை கொண்டு வந்த போது திருப்பி அவர் ஆட ஆரம்பிச்சாரு. சோ நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஸ்ரேயாஸ் ஐயர். லிஸ்ட் க்ளோஸ்டுங்க. டாப் 5 என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான செலக்ஷனு. இப்பதான் ஆல்ரெடி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கூலி படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றதுனால இதை கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் பொறுமையா பார்த்து பதமா பண்ணிடலாம். அந்த இன்னும் முடியல அடங்கல கூலியோட வேவுன்றதுனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது கரெக்டான ஐடியா. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 பாப்பு அக்ஷர் பட்டேல், நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 ஹர்ஷதீப் சிங். பிளேயிங் 11 லாக்டு. இதை விட்டா வேற யாருக்கும் சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஒன்னு என்னன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் has also performed well. சாய் சுதர்ஷன் இஸ் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். ஒரே ஒரு இது கைய வைக்கணும், நம்ம சொல்றது மாறும்னா அபிஷேக் சர்மாவா, ஜெய்ஸ்வாலா, சாய் சுதர்ஷனா, இந்த பிளேயிங் 11 அவங்க கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் மாத்த மாட்டாங்க. they wanted someone to bat at number 8 and can bowl. that is வாஷிங்டன் சுந்தர் in துபாய் conditions. நிதிஷ் ரெட்டிக்கு சான்ஸ் இல்ல, சுப்மான் கில்லுக்கு சான்ஸ் இல்ல, ரிங்கு சிங்க்கு சான்ஸ் இல்லை. என் கொஸ்டினை கேட்கறதுக்கும் சான்ஸே இல்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க மொத்தமா. 11 மொத்தமா போட்டு முடிச்சிட்டீங்க. நான் சரி பிரிச்சு டாப் ஆர்டர் தனியா, மிடில் ஆர்டர் தனியா, லோவர் ஆர்டர் தனியா, போலர் தனியா போலான்னு பார்த்தா மொத்தமா ஒரே கூட்டு. இல்ல அதுக்கும் வரலாம் விக்கி. என்னோட பிளேயிங்ல உனக்கு கொடுத்துட்டேன். see ash is going to debate.
இப்ப நான் வந்து என்னோட பிளேயிங் லெவன்ல இப்ப டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் பவுலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆஷ் வில் ஆல்வேஸ் ஹேவ் ஹிஸ் ஒப்பீனியன், யூ வில் ஆல்சோ ஹேவ் யுவர் ஒப்பீனியன். இங்க இருந்து நம்ம பில்ட் அப் பண்ணலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி தி சேம். ஐ அம் 100% ஷூர். கண்டிப்பா. சி அதான் நான் தான் டாப் ஆர்டர்ல ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க சஞ்சு அண்ட் ரியலி சர்ப்ரைஸ். நீங்க சொன்னதை வச்சுதான் எனக்கே தெரியும் சஞ்சு பீங் மிஸ்ட் இன் சம் அதர் இதுல அப்படின்ற போது சஞ்சு மிஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு கேட்கறதுக்கே ஃபர்ஸ்ட். அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால்கோ இல்ல வந்து சாய் சுதர்ஷன் ஆரஞ்ச் கேப். சி ஆப்வியஸ்லி முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், T20 ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுக்கக்கூடாதுன்னு அப்படி பேசியிருந்தோம். இப்ப ஐபிஎல்ல அவர் ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருக்காரு. இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ். ஸோ அப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஆஷ்னா வுட் ஹேவ் அ ரெலவெண்ட் ஆன்சர் டு திஸ். நான் என்னோட 3 கொடுத்துறேன் கேவி. அதாவது வந்து as usual டைக்ரெஸ் பண்றதுல எனக்கு பிலீஃப் இல்ல. ஐ வில் கீப் த கான்வர்சேஷன் வெரி கிரிக்கெட்டிங். ஓகே, நீ வந்து நான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், சுப்மன் கில்லோ, ஸ்ரேயஸ் ஐயரோ ஸ்குவாட்குள்ள வரலாமா? கண்டிப்பா வரலாம். ஆனா வந்தாங்கன்னா they will be taking the place of people who have performed really well in the white ball in T20 format. T20க்குன்னு ஒரு தனி மேப் போட்ட மாதிரி இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் எக்ஸ்ட்ராடனரி ஆன் ஐபிஎல். இஃப் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நாட் தேர், நான் ஸ்ரேயஸ் ஐயரா இருந்தா ஐ ஃபீல் லெட் டவுன். என்னடா இவ்வளவு நல்லா ஐபிஎல் விளையாடணும் எடுக்கலன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் நெவர்தலெஸ் காம்பினேஷனை நீ ஐபிஎலுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாற்ற முடியாது. ஏன்னா ஐபிஎல் இஸ் a very different ball game. ஐபிஎல்ல வந்து நீ பார்த்தனா ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் நிறைய வரும். வேற T20 வேர்ல்ட் கப் அந்த மாதிரி இருக்காது. இட் வில் பி வெரி வெரி டிஃபரெண்ட். கண்டிஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நான் நீ டாப் ஆர்டர் கேட்டா நான் கிளியரா சொல்லிடுறேன். என்னோட டாப் ஆர்டருக்கு 5 பேட்டர் நான் கொடுக்க போறேன் வித் 1 பேக்கப் ஓபனர். என்னோட டாப் ஆர்டர் வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் have to just nail it. It is very unfortunate that Shubman Gill will not get there. சாய் சுதர்ஷனும் நான் ஏன் எடுக்கலைங்கிறத சொல்றேன். என்னோட தேர்ட் ஓபனர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்கிறதுக்கு பின்னாடி ரேஷனல் இருக்கணும். அதாவது இதே செலெக்ஷன் கமிட்டி அஜித் அகர்கர் ஹெட் பண்ணி T20 வேர்ல்டு கப்புக்கு போயிட்டு அந்த T20 வேர்ல்டு கப்பை அவங்க ஜெயிச்சாங்க அண்டர் ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா. அதுல பேக்கப் ஓபனர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சோ நீ யசஸ்வி ஜெய்ஸ்வால் அட் த பேக் ஆஃப் ஒரு ஐபிஎல்ல நீ எடுக்க போற, ஸ்குவாட்ல இருந்து கழட்டி விட போற, தட் இம்மென்ஸ் டேலண்ட் அப்படின்னா then that doesn't augur in any kind of right team building mechanism for the future. இது என்னோட தாட். அடுத்த 2 சூரியகுமார் யாதவ் and திலக் வர்மா 3 and 4 depending on left right. சஞ்சு விழுந்தா சூர்யா அப்படி வாக்கிங் பண்ணிருக்காங்க. சோ அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. என்னோட 5 இது லாக். சாய் சுதர்ஷன் எஸ் ஆரஞ்ச் கேப் வாங்கியிருக்கான், ஒத்துக்கிறேன், நோ டவுட் அபவுட் இட். பட் கேவி, let me be very frank about this. சாய் சுதர்ஷன் has got the volume of runs. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சம பிளேயர். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில், வேற என்ன ஓபனர்ஸ்? கிவ் மீ a few more openers, Indian openers from the IPL. பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங் and பிரியான் ஷாரியாக்கு வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இல்ல. பட் இப்ப நம்ம சொன்ன எல்லா ஓபனருமே barring சுப்மன் கில் to an extent எல்லாருமே play at a strike rate, at a very high strike rate. இந்த இந்தியன் டீம் எப்படி அவங்க கிரிக்கெட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணு அப்படின்னு. சோ டேட்டா நம்பர்ஸ் இதெல்லாம் யாராவது எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கும் என்கிட்ட நான் நம்பர்ஸ் ஓரளவுக்கு ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வந்து 6 மீட்டர் மார்க், 6 மீட்டர் மார்க்ங்கிறது கோல்டு ஸ்டாண்டர்ட் மார்க் ஃபார் ஃபாஸ்ட் bowlers, பேக் ஆஃப் லெங்த் இன்சைட் த பவர் பிளே. அதுல ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் சாய் சுதர்ஷன் இஸ் அபவுட் 110. பட் அந்த 110 அந்த மாதிரி 6 மீட்டர் மார்க்ல குவாலிட்டியா வேர்ல்ட் ஓவர் ஸ்ட்ரைக் பண்ற ஆள் யாருன்னு பார்த்தோன்னா ஃபில் சால்ட். சோ ஃபில் சால்ட்டோட தான் நம்ம கம்பீட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது who hits that 6 மீட்டர் மார்க் well? அபிஷேக் சர்மா ஏன் அடிக்கிறான்? ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைட்ல கிரீம் பண்றான் பால, உள்ள நவுந்து வந்து he is able to flip the ball, pick up pull for sixes. இது ஸ்டாண்டிங் நின்னே கவர் டிரைவ் ஆட முடியுது, நின்னே தூக்கி அடிக்க முடியுது, யூசிங் ஃபீட், ஓப்பனிங் அப் ஆஃப் சைட், ஓப்பனிங் அப் த லெக் சைட். சோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் a very good striker of the fast bowlers and the spinner. ஸ்பின்னரை வித்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து ரேஞ்ச் வைட் லாங் ஆன் வரைக்கும் வச்சிருக்கான். அண்ட் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் ஹிட்டர், ஸ்பீடாக்கே தெரியும். சோ இதை தாண்டி யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஸ்கில்ல தாண்டி இன்னொரு ஓபனர் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னோட வியூல. இல்ல அதான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவன் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நீங்க ஃபீல் பண்ணலையா? அந்த ஒரு கொஞ்சம் வந்து அடிக்கிறது ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி. அவன் வந்து இப்போ பிரியான் ஷாரியா, பிரப்சிமரன் சிங் கூட ஓகே டு an extent. பிரியான் ஷாரியா, வைபவ் சூரியவன்ஷிலாம் வந்து லைக் கோல்ட் பிளேட்டட் ஹிட்டிங். நான் என்ன சொல்றேன், ஜெய்ஸ்வால் வந்து மச் மோர் இன்னும் ஒரு மெச்சூர்ட் T20 பிளேயரோன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது தப்பா கூட இருக்கலாம், பட் ஸ்டில் சொல்றேன், அவன்கிட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணலையா நான் கேக்குறேன்.
இல்ல நான் தான் சொல்றேன், இவங்க 3 தான் என் ஓபனர்ங்கற. எக்ஸ் ஃபேக்டருக்கு பேச்சே இல்ல. இன்ஃபேக்ட் வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் ஜெயஸ்வால். ஏன்னா அவன் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுனதுனால he had to rest from the T20 side. அதனால தான் இன்ஃபேக்ட் சஞ்சுவே ஓபன் பண்ணான். பட் சஞ்சு இந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சிட்டு இருக்கும்போது நீ சஞ்சு எப்படி வெளில விடுவே டீம் அவுட்? சோ இந்த 3 பேர் என்னோட ஓபனர். நீ யாரை வச்சு ஆட போறேங்கிறது உன்னோட சாய்ஸ். ஸ்பீடா உன்னோட தாட். நான் சொல்லிட்டேனே, என்னோட டாப் 3 வந்து பிளேயிங் லெவல்ல அபிஷேக் சர்மா, சாம்சன், திலக் வர்மா. அந்த ரிசர்வ் ஓபனர் அப்படின்னா நான் சாய் சுதர்ஷனை ஏன் கொண்டு வந்தேன்னா, let us be very honest, someone has won the orange cap, shown consistency in every single game throughout the season. போது நீங்க உள்ள ஸ்குவாட்ல கொண்டு வரலன்னா கூட அட்லீஸ்ட் his name should be discussed. இப்போ வந்து விக்கி ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி ஐபிஎல் வச்சுட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு நீங்க டீம் செலக்ட் பண்றீங்க, அப்ப அது வந்து அந்த பக்கம் வராதானே? நீங்க இந்தியன் டீம் ஹெட் கோச் ஐபிஎல் வச்சு தானே செலக்ட் பண்ணீங்க, உண்மைதானே? அப்படிங்கும் போது செலக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல ஒரு இதுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல சொல்றேன். பட் see the record Gautam Gambhir has got in white ball cricket. In white ball cricket, India has done extremely well under Gautam Gambhir. Okay, நம்ம வந்து எது வந்து ஆனஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ற ஆளுங்க. டெஸ்ட் மேட்சஸ்ல எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்க ஒழிய, இப்ப இங்கிலாந்துல போயிட்டு இஃப் யூ கோயிங் தேர் வித் யங் டீம் லெட் பை சுப்மான் கில், 3 legends retiring, they are coming back, not losing the series is an achievement. நான் என்ன சொல்றேன், நீங்க பிளேயர்ஸ் வந்துட்டு ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட்ல எடுக்கிறேன்னா கோச்சே அப்படிதானே எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நானு. இப்ப மோனி மோர்கல்ல எப்படி வந்தாரு, அபிஷேக் நேர்ல எப்படி வந்தாரு? இது ஒரு செலக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது T20 வேர்ல்ட் கப் வின்னிங் சைடுல தேர்ட் ஓபனரா இருந்து டீம்ல விளையாடாத ஒரு பிளேயரை வெளியில விடுறது கிரிமினல் என்ன பொறுத்த வரைக்கும். சோ he has to be there அப்படிங்கிறது என்னோட வியூ. இல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்க. அண்ட் அவர் வந்து இன்னொன்னு சொன்னாரு விக்கி, இந்த மெச்சூர்டு அப்ரோச் ஆஃப் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு. அவர் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா லுக்ஸ் டு பி a complete cricketer என்ன பொறுத்த வரைக்கும். என்ன பிரச்சனைன்னா, ஒரு 40-45 அடிச்சுட்டு ஒரு வீக் ஷாட் ஆடி எல்லா மேட்சும் அவுட்டா இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட்டரு, நல்லா யோசிச்சு கரெக்டா அட்டாக் பண்றாரு. ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் சாய் சுதர்ஷன். என்னோட அந்த 2 ஓப்பனர், ஒரு டாப் ஆர்டர், 1 ரிசர்வ்னா it will be Abhishek Sharma and Sanju Samson in the playing 11, Tilak Varma at number 3 and Yashasvi Jaiswal as a reserve opener. This is my top 4. In fact, கேவி ஒரே பாயிண்ட் மிடில் ஆர்டர் போறேன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி இந்த ஏசியா கப்போட ஸ்குவாட் வந்து is literally going to be selection for the 2026 T20 World Cup from batting perspective நான் நினைக்கிறேன். ஓபனர்ஸ்க்கு பயங்கர சர்க்கஸ் இருக்கும். யார் எப்படி பண்றாங்கங்கறத பேஸ் பண்ணி அடுத்த ஆள் இமிடியேட்டா ஸ்லாட் இன் பண்ணுவாங்க. So it's going to be a very crucial tournament for everybody playing this tournament, barring the senior players of course. சரி, next. Yeah, moving on to middle order. See, I feel நீங்க number 3 வரைக்கும் சொல்லிட்டீங்க. Number 4, I think the captain will walk in, Sky. So number 5 is going to be a place where maybe an Akshar or Hardik. So இந்த மாதிரி போறீங்களா? Or they are going to go with Dhruv Jurel, KL, Rishabh. இந்த மாதிரியும் there is fight. So what do you think about that middle order battle? Middle order is going to be a big battle நினைக்கிறேன். In terms of selection, I think most number of headache வந்து middle order எல்லாம் வரப்போகுதுன்னு. And finisher role. யார் அந்த finisher role வந்து who's going to take up the finisher role அப்படின்றத வந்து what do you think as a கேவி ஒன்னு சொன்னீங்க, comments on that? கேப்டன் will walk in at number 4னு. இப்போ ஒரு சில பிளேயர்ஸ்லாம் சால்ட் லிவிங்ஸ்டோன்லாம் ஓடி வருவாங்க உள்ள. that doesn't necessarily feel that they have to walk in. இப்ப சால்ட் கிட்லாம் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து இப்படி பேட்லாம் பண்ணுவாங்க. So it is their option whether they can walk in or they can rush in. அது so சூரியகுமார் at number 4. என்ன பொறுத்த வரைக்கும் ஷேயாஸ் நம்பர் 5ல ஆடியே ஆகணும், கன்சிடரிங் த பிச்சர்ஸ் இன் துபாய். இப்பயும் சொல்றேன், அது டியூ வருமா இல்லையான்னு இந்த டைத்துக்கு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க 200-210 தயவு செஞ்சு துபாயில கணக்கு பண்ணாதீங்க. சாம்பியன்ஸ் டிராஃபில சொன்ன அதே தான் வந்து நான் ரீஐட்ரேட் பண்ண விரும்புறேன். Any score between 175 to 185 with loaded spin attack, that team will surely win the tournament undefeated. அதனால ஷ்ரேயஸ் ஐயர் is a great player. ஷ்ரேயஸ் ஐயர்ல நீங்க ஷேன்வானே இந்த காலத்துல போட்டாலே இறங்கி வந்துருவாரு. ஷ்ரேயஸ் ஐயர் நம்பர் 5ல ஆடியே ஆகணும். அதுக்கப்புறம் பலே பாண்டியா at number 6, அக்ஷர் பட்டேல் at number 7. இதுல ஒரு அட்வான்டேஜ் உனக்கு அக்ஷர் பட்டேல் என்னன்னா, இப்ப ஆஷ் எப்பவுமே ஃபேன் ஆஃப் லெஃப்ட் காம்பினேஷன் போது அக்ஷர் பட்டேல் has been a floater. T20 வேர்ல்ட் கப்ல அவரோட ரோலை பாருங்க, எத்தனை தடவை காப்பாத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு. அதனால உங்களுக்கு இது ஒரு சாலிட் மிடில் ஆர்டர். ஸ்கை, ஷ்ரேயஸ், ஹர்திக், அக்ஷர். நம்பர் 8 என்ன பொறுத்த வரைக்கும் வாஷி.
இதுதான் என்னோட வந்து மிடில் ஆர்டர், ரோயர் மிடில் ஆர்டர். தட் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். எல்லாரும் வந்து வாஷியோட பேட்டிங்கை பத்தி சொல்றாங்க. வாஷி இஸ் a capable batsman. வாஷி can bat anywhere. வாஷி has got lot of this in his head. வாஷி should be at number 8. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது ஒரு ஒரு நல்ல டிபேட் கேவி. எனக்கு என்னன்னா, எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஸ்குவாட், ஐ வுட் டெஃபினெட்லி லைக் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஸ்குவாட். ஓகே, என்னால வந்து சம்பவம் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவனை ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் யாராவது ஒருத்தர் மிஸ் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஸ்குவாட்லனா, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்து அவங்க மிஸ் அவுட் ஆனாங்கன்னா அந்த பிளேயரா நீ இருந்தனா எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இடத்துல இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலை நான் நிறைய தடவை என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கேன். நாட் இந்த ஸ்குவாட் 11ல கூட ஐயோ நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அது ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங் டு டைஜஸ்ட். நம்ம எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டோம், ஆனாலும் நம்ம வரலடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் நீ வந்தனா. சேம் ஆன் தி அதர் சைட், ஸ்ரேயஸும் எல்லாத்தையும் பண்ணிட்டோம்டா இப்பவும் வரலையடா அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் a very, இப்போ பீடாக் சொல்ற பாயிண்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறது ஐ வுட் லவ் இட் இன் தி ஸ்குவாட். பட் ஸ்ரேயஸ் ஐயரை நீ விளையாடணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் டு பேட் அட் நம்பர் 3. இந்த நம்பர் 5 பஜனை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி எப்படி நம்ம பீடாக், நான் என்ன ஐ மச் ராதர் சேஸ் ஸ்ரேயஸ் ஐயரை 3ல அமிச்சிட்டு நீ திலக் வர்மா சூர்யாவை ரொட்டேட் பண்ணிக்கோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஏத்த மாதிரி. இஃப் யூ டிசைட் டு ஹேவ் ஸ்ரேயஸ் ஐயர், பேட் ஹிம் இன் த பெஸ்ட் பாசிபிள் ஸ்லாட். இவன் இப்படிங்கிறான். நான் வந்து இன்னொன்னு சொல்றேன், திலக் வர்மா பிளேட் அவுட் ஆஃப் பொசிஷன்ங்கிறான் எல்லாம் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஃபார் ஆல் யூ நோ பீடாக், இந்த மாதிரி நீ ஆக்ஷன் பண்ணனா அப்புறம் நான் எப்படி பேச முடியும்? இட் பிகம்ஸ், நான் என்னோட ஒப்பீனியனை கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் உன்னோட தாட்டை கொடு. இப்போ வந்து திலக் வர்மா பேட்டட் அவுட் ஆஃப் பொசிஷன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நான் பீடாக் when he is batted out of position, for all you know that could have been a communication. நீ இந்த பொசிஷன்ல ஆடுன்னு சொல்ல கூட செஞ்சிருக்கலாம் யாராவது, நமக்கு அது தெரியாது. ஆர் மும்பை இந்தியன்ஸோட ரிக்வயர்மெண்டா இருந்திருக்கலாம், தெரியாது. பட் நவ் தட் he has done that, can he do that for the Indian team? கலக்கிருக்கான் at number 3, no doubt. பட் நீ ஸ்ரேயஸ் ஐயர்ல 11ல ஆடணும்னு டிசைட் பண்ணிட்டா, the slot is number 3. if it is a number 5 slot for him, I would not play him at number 5. நீ எடுத்தனா number 3ல ஆடு. சோ இந்த டீம்ல ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா number 3, number 4 and 5 with Surya Kumar Yadav, Hardik Pandya at 6, Akshar Patel at 7. At 8, I would love to have Washington Sundar, but I am really sorry, I am going with Kuldeep Yadav. Just be a little fair, okay? At 8, Kuldeep Yadav, 9, Varun Chakravarti, Ashdeep Singh and Jasprit Bumrah. This will be my 11. Washington Sundar will be my spare spinner. ஒரு ஸ்பேர் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணும், அதை நம்ம டிபேட் பண்ணலாம். ஸ்பேர் பேட்டர் ரிங்கு சிங் எடுத்துதான் ஆகணும். ஸோ பீடாக் என்ன நினைக்கிறாங்க அவன் சொல்றேன். இல்ல ஷா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 5 கொலையோ சத்தியமா நான் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது திலக் வர்மாவால முடியாது. அதனால சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயரால நம்பர் 3லயும் ஆட முடியும், நம்பர் 4லயும் ஆட முடியும், நம்பர் 5லயும் ஆட முடியும். திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடுத்தோடனே how we begins அந்த பவர் பிளேல வரும்போது பேக் ஃபுட்ல போயிட்டு அப்படியே பாயிண்ட் மேல ஒரு 4, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வாக்கின் பண்ணி இங்க ஒரு 4. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் எப்போ வந்து ஆட்டோமேட்டிக் 5வது கியருக்கு போகும்னா, அந்த பவர் பிளேல ஸ்டார்டரை சாப்பிட்ட அப்புறம் தான் மெயின் கோர்ஸுக்கு போகும். தலைவர் சேஸுக்கு அதெல்லாம் கிடையாது, ஃபாஸ்ட் அது பின்னாடி நடந்து வந்து மிடான் மேல 6 அடிக்கக்கூடிய இது இருக்குங்கும் போது திலக் வர்மாவை நீங்க யூ ஆர் சேயிங் த திலக் வர்மா ஹேஸ் டு பிளேனா, என்ன பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா ஹேஸ் டு பிளே அட் நம்பர் 3. ஸ்ரேயஸ் ஐயர் கேன் அடாப்ட் himself better at any position. அதை தான் நான் சொல்லல. நீங்க சொல்றப்ப வாட் அபௌட் சூர்யா at 5 and திலக் at 4? திலக்க 3 இறக்கி விடுன்னு தான் நான் சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயரால he can take that responsibility and they has shown that last year with KKR, he has shown that year with Punjab Kings, he can play the dual role anywhere with perfection. He never batted with one order if you see. ஆனா இதே திலக் வர்மா வெச்சு டைம் பாஸுக்கு செஞ்சுரி அடிச்சாரு இந்தியால. அந்த ஸ்டாட்ஸை நீங்க எடுத்து பாருங்க. when he batted number 3 for Mumbai Indians, when he batted out of position, how he performed. உக்காத்தி வைக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அந்த பேட்டையில ரஜினி சார் சொல்ற மாதிரி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஒரு சிலர்லாம் நம்பர் 3 ஆடுற ஆளுற ஒரு நம்பர் 5 ஆடுனா மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடும். இந்த மேட்சப் இப்படி இருக்கு, நீ நம்பர் 5 ஆடுனா அவன் என்ன பண்ணுவான், அவுட் ஆயிட்டு வந்துட்டு நான் சொன்ன உனக்கு நம்பர் 3 தான் நான் ஆடுவேன். ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மென்டலி வந்து டிஃபீட் ஆடுவாங்க. ஓ நான் நம்பர் 5ல ஆட போறேனா அப்படின்னு. திலக் வர்மா எக்ஸப்ஷனலி வெல் ஃபார் இந்தியா அட் நம்பர் 3. லெட் ஹிம் கண்டினியூன்னு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப நீங்க வந்துட்டு நானும் மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் குல்தீப். நம்ம 2 பேரும் தான் போர்க்கொடி தூக்கி உண்ணாவிரதெல்லாம் இருந்தோம் குல்தீப் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆடணும்னு. இப்ப நான் எப்படி போவேன் அப்படின்னா, இப்ப வாஷி சமன்
இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. வாஷி ஹஸ் டன் வெல் அஸ் அ bowler இன் T20. அவர் ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன், தட் will be shocking for you. வாஷிஸ் எக்கானமி இன் பவர் பிளே அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் இஸ் பெட்டர் தேன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நிறைய பேர் இந்த எக்ஸல் ஷீட்டோட வந்துருவான். இவனுக்கு இந்த மேட்சப் அவன் வாஷிங்டன் சுந்தரா ஆடி இருக்கவே மாட்டான். ஆஃப் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா இவனோட ஸ்ட்ரைக் ரேட் 179.743. அப்ப ஐயோ வாஷிங்டன் சுந்தர் போலிங்கே போட முடியாது. இப்படிதான் ஐபிஎல்ல வாஷிங்டன் சுந்தர் அழிஞ்சதுக்கு காரணமே. என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் இப்ப உங்களுக்கு ஏதாவது பவர் பிளேல அடி வாங்குறாங்கன்னா எல்லா டீமுக்கும் தெரியும் துபாயில பவர் பிளே மேக்சிமைஸ் பண்ண போகணும், நொறுக்கணும் போது என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஷுட் பிளே at 8. 9 should be a toss up between வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப். இப்ப பும்ரா வந்து நான் ரெடி அப்படின்றாரு. அவங்க மெடிக்கல் டீம் என்ன சொல்ல போறாங்க, சரி ஆடுன்றாங்களா இல்ல ரெஸ்டன்றாங்களான்னு தெரியல. பும்ரா வந்துட்டாருன்னா ஈஸி பிக் அட் நம்பர் 10, அப்புறம் சர்தார் அட் நம்பர் 11 ஹர்ஷதீப் சிங். இட் இஸ் a gun playing 11. India will win the tournament unbeaten. India will win the tournament unbeaten. இல்ல அதுதான் சி பீடா உண்ணாவிரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் shall we move on to finishers and backup keepers. ஸோ அந்த ஃபினிஷர் ரோலுக்கு பேக்கப் கீப்பருக்கு there is ஒரு 2-3 பிளேயர்ஸ் ஐ திங்க் அந்த ரெடார்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஐ செட் த்ரூவ் ஜுரேல், ரிஷப் பந்த், கேஎல் எல்லாரையுமே பேசலாம். பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் நீங்க கேஎல் தான் அவ்வளவு கீழே ஆட வைப்பீங்கன்னு நான் நினைக்கல T20ல. வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? அங்கதான் நானும் ஃபினிஷர் ரோல் யார் பண்ண போறா? இல்ல அங்கதான் நானும் ஐ ஹேவ் தட் வியூ தட் ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துட்டு வந்தேன்னா அந்த ஸ்குவாடுக்குள்ள இட் ஹேஸ் டு பி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எய்தர் ரிங்கு சிங் ஆர் பேக்கப் கீப்பர். ரிங்கு சிங் வந்து இந்த பேட்டிங் லைனப்ல ஆல்ரெடி ரிங்கு ஒரு ஃபினிஷருக்கு குறைவு இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ரிங்கு சிங் இருந்தானா ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வரதே கஷ்டமாயிடும் ஸ்குவாடுக்குள்ள. ஸோ மை வியூ ஆன் தட் இஸ் ரிங்கு சிங்கா ஸ்ரேயஸ் ஐயராங்கிற முடிவை தான் நீ எடுக்கணும். என்னோட வியூல ரிங்கு சிங் அஸ் அ ஃபினிஷர் லாஸ்ட் இயர் இட் ஹேவ் அ கிரேட் ஐபிஎல். நீ அப்படி பார்த்தனா ஸ்ரேயஸ் ஐயர் போலாம். ஈதர்வே அது எந்த சைடு சாஞ்சாலும் நான் பெருசா அஃபெக்ட் ஆக மாட்டேன், ஒரிடா இருக்க மாட்டேன். என்னோட பேக்கப் சீமர் வந்து பிரசித் கிருஷ்ணாவா இருப்பான். ஐ ரியலி ஹோப் இட்ஸ் நாட் ஹர்ஷித் ராணா, இட்ஸ் பிரசித் கிருஷ்ணா. என்னோட பேக்கப் ஓபனர் ஆல்ரெடி சொல்லுவேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் will be my பேக்கப் ஓபனர். இன்னும் ஒரு ஸ்லாட் இருக்கு. அந்த ஒரு ஸ்லாட்ல ஐ வில் கோ ஃபார் ஒரு நீ பேக்கப் கீப்பர் போயே ஆனோங்கிறதுனால சிவம் டுபேக்கு போவாங்களோன்னு எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு வியூ இருக்கு. அதாவது ஸ்ரேயஸ் ரிங்கு ரெண்டு பேரையுமே விட்டுட்டு they can probably go for somebody like a Rishabh or a KL Rahul. KL Rahul போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். they might go for Rishabh Pant and they might go for Shivam Dube ன்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னோட தாட். பீடா என்ன நினைக்கிறேன்? ரிஷப் இன்னும் ரெக்கவர் ஆகலஷா. ஓகே, ரிஷப் ரெக்கவர் ஆகலனா இட்ஸ் a different ball game. சோ அதனால தான் ரிஷபை கொண்டே வரல. இப்போ உங்களுக்கு வந்து நான் உங்களையும் கேவியும் ஒரு கேள்வி கேட்கறேன். சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். அவர் எங்க ஆட போறாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? ஓபனிங் தானே? ஓபன் தான் பண்ண போறோம். அப்ப the ideal wicket keeper backup na it has to be KL Rahul, taking that into consideration. ஒருவேளை இப்ப நிறைய பேரு அவங்களோட இதை கொடுக்குறாங்க, சஞ்சு சாம்சன் இருக்கக்கூடாது. சஞ்சு சாம்சன் கண்டிப்பா இருப்பாரு. சஞ்சு சாம்சன் டசன்ட் கிக் ஆஃப். உங்களோட பேட்டிங் ஆர்டர் காம்பினேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே ஒரு ஃபில் இன் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இட் இஸ் கோயிங் டு பி KL Rahul. It becomes easier. Jitesh Sharma set IPL place. I think Jitesh Sharma will make it. ஆஷா கரெக்ட் ஆஷா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திலக் வர்மா மேல தூக்கி ஓப்பனிங் ஆடணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணணும். ஸோ இவங்க என்ன ஜிதேஷ் சர்மா டிட் enough actually to be honest with you. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பர்டிகுலர்லி கேஎல்ஆர் டெரிஃபிக் ஐபிஎல், லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இட், ட்ரெமெண்டஸ் ஐபிஎல் வச்சு 100 கரெல்லாம் கொளுத்தினாரு. அதுக்கப்புறம் they realized KL has to bat at top of the order. He made bulk of the runs batting at top of the order and he has always performed batting at top of the order for the respective team since 2018. அதுக்கப்புறம் இதை கொண்டு வரக்கூடாது. He's been in rollicking form in test cricket. அந்த மைண்ட் செட்டே ஒரு இதுவா இருக்குன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ உங்களுக்கு பிளேயிங் லெவல்ல சொல்லியாச்சு, ஹர்ஷதீப்பும் இவரும் தான் வரப்போறாரு, பும்ராவும் தான் வரப்போறாருன்னு. ஒரு ரிசர்வ் இது வந்து நானும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபாஸ்ட் போலிங் உங்களுக்கு ரிசர்வ்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. when it comes to performance, it comes to performance.
அங்கேருந்து இப்படி மைக்க வச்சுன்னே சொல்லிடுவாங்க, கிருஷ்ணா நீ பேகனி பாரோ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு. அதுதான் நியாயம். 27 விக்கெட் எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணாக்கு பதில வேற யாராவது கூட்டு வந்தா சாமி கண்ணை குத்திரும். சாமி கண்ணு. சரி, இன்னும் 2 ஸ்லாட் இருக்கு. சொன்ன மாதிரி சரியான ஐபிஎல் பிரசித் கிருஷ்ணாக்கு. அவரு கிருஷ்ணா நீ பேகனே பாரோலாம் பாட்டே பாடிட்டாரு. சோ அதனால வந்து இப்போ ஸ்பின்னர்ஸுக்கு வந்து வாட் டு யூ திங்க்? வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், குல்தீப் பிளஸ் அக்ஷரும் போடுவாரு. Let's not waste time throwing the candidates. Ravi Krishna is not making it. Let's be very point blank about it. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், முடிஞ்சு போச்சு. வாஷிங்டன் சுந்தரா விளையாட வேகமா வேணாமாங்கிறது காம்பினேஷனை பேஸ் பண்ணி அங்க முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐ வுட் ஸ்டில் ஆல்வேஸ் கோ வித் குல்தீப் யாதவ். ஒருவேளை நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்து உனக்கு வாஷிங்டன் வேணா அந்த கேம் நீ வாஷிங்டன் எடுத்துன்னு வந்துக்கலாம். பட் எட் அகேன் குல்தீப் யாதவ் வெளில அவுட். வேற மாதிரி போட்டாங்க போன ஐபிஎல்லையும். பால்ல நின்னுச்சியா. நிக்கலஸ் பூரானியே தண்ணி குடிக்க வச்சான் அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது. சோ எனக்கு தெரிஞ்சு என்ன பீடா திடீர்னு அண்டர்டேக்கரா மாறிட்டேன். எங்க போனாலும் எப்படி எங்க இருந்தாலும் கரண்ட் போதியா? எங்க ஆன்டிகோலையும் கரண்ட் போதியா? பால் பேரர் ஃபிளாஸ்க்ல வேணா அவனை கூட்டு வந்து அப்படியே திருப்பி உயிர் வர வைக்கிறேன். சரி, ஓகே. இப்படி போயிடுற ஸ்பின்னர் வழியா போயிடுறேன். வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், 4 ஸ்பின்னர், 4 ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் சேர்ந்து ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா. 8 ஆச்சு. இப்ப பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஐம் கோயிங் வந்து 7 பேட்டர் எடுக்கணும்ல. 7 பேட்டர்ல 2 விக்கெட் கீப்பர் பேட்டர். சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர். அவ்வளவுதான் ஓவரா. எல்லாரும் ஓவரா. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓவர் 6 ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. என்னோட ஸ்குவாடு ரொம்ப ஈஸி. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல். சரி, ஓகே. ஐ திங்க் நான் சொன்னதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிட்டு கரெக்டா? அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல். கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ 7. ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் இதுலயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் இவன் ஜஸ்பிரீத் பும்ரா. பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் பிரசித் கிருஷ்ணா, பேக்கப் ஓபனர் யசஸ்வி ஜெய்ஸ்வால், பேக்கப் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா. இன்னும் ஒரு ஆள் மிஸ் பண்றேன். யாரை மிஸ் பண்றேன்? 14 தான் ஆயிருக்கு. யாரை மிஸ் பண்றேன்? 15 சொல்லியாச்சா? வாஷிங்டன் சுந்தர். சோ 15 ஆயிடுச்சு. இதான் என்னோட 15. நீ சூப்பர் கை வேற தட்டிட்டான். அப்ப ராப் அப் நான் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஸ்குவாட் கொடுத்திருக்கேன். பீடாக் ஸ்குவாட் கொடுத்திருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை நடுவுல நின்று நடுமைப்படுத்தி ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் கேவி. இந்த 15 ஒத்துக்கிறியா? நீ ஏதாவது மாறுதல் இருக்கா உனக்கு? இல்ல மாறுதல் இல்ல. நான் நிறைய உங்களை அடிச்சுக்க வச்சுக்க ட்ரை பண்ணேன். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, அவரு ஒரு ரோட்ல போறாரு. நாங்க 2 பேரும் அடிச்சுனா ஷோ இனிக்க முடியாது. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் த வீடியோலே அவரோட 11, 15 பேக்கப் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. சோ அதனால அதுக்கப்புறம் வந்து பீடா கிட்ட இருந்து எதுவுமே பெருசா வந்து ஒரு அடிச்சுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவர் வந்து he has a set டீம்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாரு. டீம் போட்டு வச்சு தான் வீடியோவே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ எங்க 2 பேர் டீம்ல எதை ஒத்துக்கிற அதை சொல்லு. 2 பேர் டீமும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த அவர் என்ன சொல்றாரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடணும்னு சொல்றாரு. நீங்க அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பவுலர் ஆட போறேன், குல்தீப் ஆட போறேன்னு சொல்றீங்க. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி பீடாக் துபாயில ஐ திங்க் பவுலர் தான் ஆடுவாங்கன்னு எனக்கும் தோணுது. குல்தீப் யாதவ் தான் will make the cut ன்னு எனக்கும். அது என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பொறுத்து இருந்து பாப்போம். ரெண்டே சேஞ்ச் தான் ஆஷா. நான் வந்து KL ராகுல் சொல்றேன், நீங்க ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் சொல்லிருக்கீங்க. நான் வாஷி உள்ள ஆடுவாரு, குல்தீப் வெளியே இருப்பாருன்றீங்க. நீங்க குல்தீப் உள்ள ஆடுவாரு, வாஷி வெளியே இருப்பான்றீங்க. மத்தபடி ஐ திங்க் we are almost the same. we are almost on the same page அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எபிசோட்ல நாங்க 2 பேரும் ஸ்குவாட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்குவாட்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வருவாரா மாட்டாங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. சுப்மன் கில்ல சுத்தமா நாங்க எடுத்துட்டே வரல. ஒருவேளை அவர் இருப்பாரோ அப்படிங்கறதே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடலாம். பட் until then thank you so much for joining us on this episode of Around the World of Cricket. ஏசியா கப்போட ஸ்குவாட் நாங்க எடுத்திருக்கோம். ஸ்குவாட் எடுத்ததுக்கு அப்புறம் நாளை சந்திப்போம். Until then, good night.